மகாராஜா என்னதான் போருக்கு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அருள்மொழி தேவி பெருமைப்பட்டிருந்தாலுமே, ஆஸ் அ ஒய்ஃபா அருள்மொழிக்கும் கவலை இருக்கும். அவர் போருக்கு போர் போயிட்டு அது என்ன நடக்குங்கிறது யாருக்கும் தெரியாது. அதனால அத நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்ப மகாராஜா வராரு. மகாராஜா அருள்மொழி தேவி அரண்மனைக்கு கூட்டிட்டு போறாரு. அப்ப கடவுளுக்கு பூஜையெல்லாம் நடக்குது. அங்க மகாவிஷ்ணுவோட பாதத்தடியில ஒரு மரப்பெட்டி இருக்குது. அந்த மரப்பெட்டி ரொம்ப நாளா திறக்கப்படாம ரகசியமாவே இருந்தது. அருள்மொழி தேவியும் எவ்வளோ டைம் கேட்டிருந்திருப்பாங்க, இந்த பெட்டியில என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. மகாராஜா அதுக்கு சொல்லுவாரு, இத காமிக்கிறதுக்குன்னு ஒரு நேரம் வரும். அது வரைக்கும் நீ வெயிட் பண்ணு. நானே சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. இப்ப அந்த மரப்பெட்டிய திறந்து காமிக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு, அந்த மரப்பெட்டி திறந்து காமிப்பாங்க. அதுல என்னன்னா, நல்லா பளபளன்னு ஜொலிக்கிற தங்கத்தால் ஆன ஒரு உடைவாள் இருக்கும். கூடவே ஒரு ஓலைச்சுவடியும் இருக்கும். இந்த 2ம் தான் சோழர் குலத்தினுடைய பிரதான பொக்கிஷம் அப்படின்னு சொல்லிட்டு மகாராஜா அருள்மொழி தேவிட்ட குடுப்பாங்க. இந்த நம்ம பொக்கிஷத்த விக்ரமன் வளர்ந்ததுக்கப்புறம் நீ அவன்கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லி மகாராஜா குடுப்பாரு. இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.